அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்கின்ற நற்செய்தி வாசகமானது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 21 வரையான வசனங்கள். இந்த நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட அனைத்து வாசகங்களினுடைய மகுடமாக அமைந்திருக்கிறது. பிலிப்பினுடைய சமாரிய பணி, பேதுருவினுடைய ஆவிக்குரிய இயல்பு பற்றிய விளக்கம், வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த அருளின் ரகசியம் பற்றி, இவை அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவே தன்னுடைய நேரடியான வார்த்தைகளில் உறுதிப்படுத்துவதை இன்றைய நாளின் நற்செய்தியை நாங்கள் காண்கின்றோம். மற்றொரு துணையாளரை தருவதாக ஆண்டவர் இயேசு வாக்களிக்கின்றார். கிரேக்க மொழியிலே பராக்லித்தோஸ் என்ற வார்த்தை அருகில் இருந்து பலப்படுத்துகின்றவர் என்ற பொருளிலே வருகின்ற இந்த மற்றொரு துணையாளர் என்கின்ற வார்த்தை, அவர் உங்களுக்குள் இருக்கின்றார். கிறிஸ்தவத்தினுடைய அந்த மகா ரகசியத்தை ஆண்டவர் இயேசு உறுதிப்படுத்தி நிற்கின்றார். தூய ஆவியானவர் எங்கோ வானத்திலே மேகமாக, மலையின் உச்சியிலே, மலையின் அடிவாரத்திலே அசைகின்ற ஆவியானவராக இல்லை. அவர் இப்பொழுது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் குடிகொள்ளுகின்றார் என்பது இந்த பெரிய மாற்றத்தின் உன்னத வெளிப்பாடு. உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள், தகுதியற்றவர்களாக நாங்கள் இருந்தாலும் இறைவனுடைய அருள் கிருபை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தூய ஆவியானவர் அவர்களை தேடி வருகின்ற வேளையிலே நீங்கள் திக்கற்றவர்களாக போக மாட்டீர்கள். கிறிஸ்தவத்தின் ரகசியம் என்பது மனிதர்களால் மனித மட்டத்திலே செய்யப்படுகின்ற ஒரு காரியம் அல்ல. மாறாக இறைவனுடைய அருள், அந்த அருள் மட்டுமே வழி நடத்துகின்ற செய்கின்ற ஒரு காரியம் என்பதை இயேசுவினுடைய இந்த வரிகள் ஆணித்தரமாக சொல்லி நிற்கின்றன. தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார் என்பது இது ஒரு கொடை. நீங்கள் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பதனால் உங்களுக்கு வழங்கப்படுவது அல்ல. மாறாக தகுதியற்ற உங்கள் மீது காட்டப்படுகின்ற இறைவனுடைய தயவு, அதுவே அருள். அவர் உங்களோடு தங்கி இருக்கின்றார் என்ற இந்த வார்த்தைகள், இது ஒரு நிரந்தர உறவினுடைய, ஒரு பிணைப்பினுடைய உறுதிப்பாடு. இது ஒரு தற்காலிக உதவி அல்ல. நான் உங்களுக்குள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்பது ஒரு மேற்புல அனுபவம். அன்பாதவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டின் அனைத்து வாசகங்களும் ஒரே திசையை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றன. ஒரு பலவீனமான சுய முயற்சியை கைவிட்டு நமக்குள்ளே இருக்கின்ற துணையாளரின் வல்லமையை பெற்று நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்து நிற்கின்றது. அதுவும் குறிப்பாக பெந்தகோஸ்து விழா நெருங்கி வருகின்ற இந்த வேளையிலே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்கின்ற இயேசுவின் வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெருமாறுதலையும், ஒரு உணர்வு ரீதியான ஆறுதலை மட்டுமல்ல, மாறாக அந்த துணையாளரின் பிரசன்னத்தை எங்கள் அன்றாட வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில் அன்றாடம் அனுபவிக்க எம்மை அழைத்து நிற்கின்றது. இந்த வார்த்தையை நாங்கள் இன்னும் ஆழமாக தேடி பார்க்கும் பொழுது, அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கின்ற இந்த வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பலவீனமான ஒருவரால் எவ்விதமாக ஆண்டவர் இயேசு சொல்கின்றவற்றை கடைபிடிக்க முடியும்? சொற்பிறப்பியல் அடிப்படையில் இருந்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, இந்த கடைபிடித்தல், ஒபேயிங் என்கின்ற இந்த வார்த்தை கீழ்ப்படிதலை குறிக்கின்ற வார்த்தை அல்ல. பலவீனமான நம்மால் எப்படி கடவுளுடைய கட்டளைகளை, இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிய முடியும் என்பது ஒரு நியாயமான கேள்வி. இந்த குழப்பமான இந்த மர்மத்தை அவிழ்க்க கிரேக்க சொற்பிறப்பியல் அடிப்படையிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் என்னவென்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்காக, கடைபிடிப்பீர்கள் என்பதற்காக பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க சொல்லு தெரியும் என்கின்ற இந்த சொல்லு. இதனுடைய அர்த்தம் கீழ்ப்படிதல் என்கின்ற அர்த்தத்தில் வருவது அல்ல, மாறாக கண் இமைக்காமல் பாதுகாத்தல்.
அல்லது புதையலை போல் போற்றி வைத்தல் என்கின்ற அர்த்தத்தை குறித்து நிற்கின்றது. இது எப்படி என்று சொன்னால், ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு அர்த்தம் அல்ல, மாறாக ஒரு காதலன் தன் காதலி கொடுத்த கடிதத்தை புதையலாக பாதுகாப்பதை போன்றது. ஆகவே பலவீனமான நம்மால் சரியாக நடக்க முடியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு புதையல், அதை நான் இழக்க விரும்பவில்லை என்ற அந்த வாஞ்சையை கடைபிடித்தலா. ஆகவே நாம் கீழே விழுந்தாலும் அந்த புதையலை, அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் பற்றி கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த வேளையில் நீங்கள் என் மீது அன்பு கொண்டுள்ளீர்கள், என் தந்தையும் நானும் உங்களிடம் வந்து குடிகொள்வோம் என்று ஆண்டவர் அந்த உறுதிப்பாட்டை எங்களுக்கு தருகின்றார். தூய ஆவியை எங்களுக்கு தருவதாக அந்த வாக்குறுதியை தருகின்றார். அன்பர்களே, தொடர்ந்து நாங்கள் கிரேக்க வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே இந்த துணையாளர் என்கின்ற இந்த வார்த்தைக்காக பராக்ளிட்டோஸ் என்கின்ற இந்த வார்த்தை அருகில் இருப்பவர். அவை பலவீனமானவர்களால் கட்டளைகளை கடைபிடிக்க முடியாது. ஆகவே துணையாளரை அவர் அனுப்புகின்றார். பரா என்றால் அருகில், கிளையோ என்றால் அழைக்கப்பட்டவர். ஆகவே ஒரு நீதிமன்றத்திலே எவ்விதமாக ஒரு குற்றவாளி திக்கற்று நிற்கும் பொழுது அவனுக்காக வாதிடவும் அவனை தேற்றவும் அவனது நண்பன் ஒருவன் அருகில் வந்து நிற்பதை போல நிற்பவரே அவர். அவரே தூயாவியானவர். நாம் பலவீனமாக இருப்பதால் தான் நமக்கு துணையாளர் தேவைப்படுகின்றார். அவரே நம்மை, நம் கைகளை பிடித்து உன்னால் முடியும், நான் உனக்கு உதவுகின்றேன் என்று நம்மை வழிநடத்துகின்றார். ஆகவே கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய பலத்தை கொண்டு, நம்முடைய அறிவை கொண்டு, நம்முடைய பெருமையை கொண்டு நாங்கள் செய்கின்ற ஒரு காரியமே அல்ல. அது துணையாளரின் பலமே. அது இயேசுவே ஆண்டவர் என்கின்ற அந்த நற்செய்தியை கண்ணிமைக்காமல் பாதுகாப்பது, புதையலை போல இதயத்துக்குள் தொடர்ந்து வைத்திருப்பது. ஆகவே அன்பர்களே, இந்த ரகசியத்தை ஆண்டவர் இயேசுவே தன்னுடைய வார்த்தையினால் நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பது ஒரு அற்புதமான விடயம். கிறிஸ்தவ நற்செய்தியின் ரகசியத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கட்டளைகளை கடைபிடிப்பதால் ஆவியானவர் வருவதல்ல, மாறாக ஆவியானவர் வருவதால் தான் நம்மால் கட்டளைகளை கடைபிடிக்க முடிகிறது. சுருக்கமாக சொன்னால், கிறிஸ்தவம் என்பது நீ செய் என்பது அல்ல, கடவுள் உனக்குள் செய்ய நீ அனுமதிப்பது. சுய முயற்சியினால் நடக்கின்ற ஒரு காரியம் அல்ல. அன்பானவர்களே, பல கத்தோலிக்கர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு அறியாமை, பல கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவத்தை ஒரு தங்களுடைய பற்களை கடித்து கொண்டு தங்கள் சொந்த பலத்தால் நல்லவர்களாக மாற முயற்சி செய்கின்ற ஒரு மதம் என்று பார்க்கின்றார்கள். ஆனால் இது நற்செய்தி அல்ல. இது வெறுமனே ஒரு பல மதங்கள் சொல்வதை போல மனித வல்லமையினால் நீங்கள் நல்லவராக வாழ முயற்சி எடுக்கின்ற ஒரு முயற்சி. உண்மையான கிறிஸ்தவம் இதுவல்ல. உண்மையான கிறிஸ்தவம் கத்தோலிக்க திருச்சபையின் போதனைப்படி அருள் என்பது கடவுளின் வாழ்வு நம்மிலே பகிர்ந்து கொள்ளப்படுவது. அருளின்றி எவராலும் மீட்பு பெற முடியாது. நம்மால் நம் சொந்த பலத்தால் ஒரு பொழுதும் இறை கட்டளைகளை கடைபிடிக்க முடியாது. நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று யோவான் 15:5 இயேசு மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஆகவே மறைக்கப்பட்டிருக்கிற இந்த ரகசியம் பல கத்தோலிக்கர்கள் சடங்குகளில் மட்டுமே கவனம் செலுத்திவிட்டு அந்த சடங்கு கொடுக்க வேண்டிய ஆற்றலை மறந்து விடுகின்றார்கள். உலகிலே இருக்கக்கூடிய எல்லா இயற்கை மதங்களும் ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லுகின்றன. நல்லவனாக இரு, கெட்டதை தவிர உனக்கு நற்பயன் கிடைக்கும். இது ஒரு வியாபாரம் போன்றது. ஆனால் கிறிஸ்தவம் முற்றிலும் மாறுபட்டது. கிறிஸ்தவ செய்தி என்னவென்று சொன்னால், உன்னால் நல்லவனாக இருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் உனக்குள் வந்து உன்னை நல்லவனாக மாற்றுகின்றேன். கிறிஸ்தவம் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுவதற்கு முன்னர் அவனை
ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறது. இது எப்படி என்று சொன்னால், ஒரு கார் சுத்தமாக இருக்கலாம், ஆனால் அதிலே பெட்ரோல் இல்லை என்று சொன்னால் அது நகராது. பல கத்தோலிக்கர்கள் சுத்தமான கார்களை போல இருக்க முயற்சிக்கின்றார்கள். ஏன் இருக்கின்றார்கள்? ஆனால் அவர்களிடம் அந்த இயக்க சக்தியாக இருப்பவர் தான் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் இல்லாததால் தான் இன்று பல கத்தோலிக்கர்களுக்கு கிறிஸ்தவ வாழ்வு என்பது சுமையாக தெரிகிறது. இது நம்மால் செய்யப்படுவது அல்ல. ஆகவே ஒரு கத்தோலிக்கரின் வாழ்விலே அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி, பொருளாதார ஆசீர்வாதம், உடல் நல ஆசீர்வாதங்கள் வருவது அவருடைய நல்வாழ்வின் தகுதியினால் அல்ல. மாறாக அவர் தன்னிடம் இருந்த அந்த சுய பலத்தை விட்டுவிட்டு, ஏன் பல வேளைகளிலே எவ்வளவு தூரம் பலவீனமானவர்கள் நாங்கள் என்பது எங்களுக்கு மட்டுமே தெரியும். மாறாக எங்களுடைய பலத்தை விட்டுவிட்டு இறைவன் மீது நாங்கள் வைக்கின்ற அவருடைய அந்த மேற்புல பலத்தை, சூப்பர்நேச்சுரல் வல்லமையை நம்புவதால், ஏற்றுக்கொள்வதால் மட்டுமே நடக்கின்ற ஒரு விடயம் என்பவர்களே. இயேசுவின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு, ஆண்டவரே நான் பலவீனமானவர், என்னால் முடியாது, நீரே என்னுள் வாழும் என்று சரணடைகின்ற அந்த தருணமே தூய ஆவியானவர், தி பாராக்ளிட்டஸ், சுமையை எடுத்துக் கொள்ளுகின்றார். அந்த ஆசீர்வாதமான வாழ்வு அந்த சரணாகதியின் தொடக்கத்திலே ஆரம்பமாகின்றது. துரதிர்ஷ்டவசமாக பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை ஒரு பட்டியல் போல, ஒரு செக்லிஸ்ட் போல பார்க்க, நான் நல்லவனாக வாழ்கிறேனா, ஞாயிறு திருப்பலிக்கு செல்லுகின்றேனா, சட்டங்களை கடைபிடிக்கின்றேனா, தசம பாகத்தை கொடுக்கின்றேனா, 10 கட்டளைகளை கடைபிடிக்கின்றேனா. ஆகவே இந்த பட்டியலை நான் என்னுடைய பலத்தினால் நிறைவேற்ற முயலும் பொழுது பல தருணங்களிலே நாங்கள் சோர்ந்து விடுகின்றோம். ஆனால் இந்த ரகசியத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னார், இன்றைய நாளின் வாசகங்கள் எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துவதைப் போல மனித முயற்சியிலிருந்து விலகி சரணாகதியான வாழ்வு, அருளில் நிலைத்திருக்கின்ற வாழ்வு. உதாரணமாக, நான் இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பற்களை கடித்து கொண்டு இருப்பதை விட்டு, ஆண்டவரே எனக்குள் இருக்கும் உமது ஆவியார் வழியாக நீர் இன்று என்னில் பொறுமையாக இரும் என்று கேட்பது, தொடர்ச்சியாக தூய ஆவியாரால் என்னை நிரப்பி வாழ்வது என்னை நல்ல மனிதனாக, பொறுமையுள்ள மனிதனாக மாற்றும். ஆகவே பொறுமை என்பது ஒரு வேலை அல்ல, மாறாக அது ஒரு தூய ஆவியின் கனியாக மாறுகிறது. தண்டனைக்கு அஞ்சி கட்டளைகளை கடைபிடிப்பது பல மதங்கள் சொல்லக்கூடிய அடிமையின் இயல்பு. ஆனால் இயேசு சொல்வது என்னவென்று சொன்னால், அன்பு கூறுவதால் நான் சரியானதை செய்ய தொடங்குகிறேன். இயற்கையான பல மதங்கள் மனிதனை சீர்திருத்த முயல்கின்றன. ஆனால் கிறிஸ்தவ நற்செய்தி மனிதனை தெய்வமாக்க முயல்கிறது. ஒருவருக்குள்ளே அமைதி, மகிழ்ச்சி, பாதுகாப்பு, ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுக்க அவருக்குள் இருக்க வேண்டியது தூய ஆவியாருடைய பிரசன்னம். அந்த தூய ஆவியானவர் வழங்கப்படுவது ஒரு பூரணமான கொடையாக அவர் வழங்கப்படுவார். ஜேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, அந்த ஜேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நம்புகின்ற ஒவ்வொரு தருணமும் விதமாக முதலாவது வாசகத்திலே தகுதியற்ற சமாரியர் மீது தூய ஆவியானவர் பொழியப்பட்டாரோ, உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று இயேசு சொன்னதை போல நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள, நம்மை நாமே மீட்டு கொள்ள நம்முடைய வல்லமையை நம்பியல்ல, மாறாக துணையாளரான தூய ஆவியானவர் நமக்கு வழங்கப்படுகின்ற அந்த வேளையிலே அவரே எம்மை ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை மாற்றுவார். இந்த யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் விவிலியத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடைசி உரையாடல்களின் ஒரு முக்கியமான பகுதியாகும். The Farewell Discourse. இது வெறும் பிரியாவிடை பேச்சு அல்ல, மாறாக மேற்புல அதிகார மாற்றத்தின் ரகசியத்தை, சூப்பர்நேச்சுரல் டிரான்சிஷன் ஆஃப் பவர் என்று சொல்லக்கூடிய மேற்புல அதிகார மாற்றத்தின் ரகசியத்தை விளக்குகின்ற, கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதத்தை விளக்குகின்ற பகுதி. இறுதி இராவுணவு வேளையிலே இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவு பொழுது பாஸ்கா விருந்தின் போது
சீடர்களோடு பேசிய தருணத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி, கிறிஸ்தவ வாழ்வு என்பது பரிசாக கிடைக்கின்ற அந்த ஆவிக்குரிய பிரசன்னத்திலே வாழுகின்ற ஒரு வாழ்வு. பழைய ஏற்பாட்டிலே கடவுள் பல்லகைகளில் கட்டளைகளை கொடுத்தார். கல்லான இதயத்தை எடுத்து சதையாலான இதயத்தை கொடுப்பதாக கொடுத்த அந்த வாக்குறுதியின் பிரகாரம் இந்த கட்டளைகள் மனித இதயங்களுக்குள் குடிகொள்வதாக என்று சொல்லி, தூய ஆவியானவர் குடிகொள்ளும் பொழுது தந்தை, மகன், தூய ஆவியான மூவரும் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்விலும் வந்து இணைந்து செயல்படுகின்ற வேளையிலே வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே பரம திருத்துவமான இந்த கடவுள் வாழுகின்றார். அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை என் வாழ்க்கையாக, என் வாழ்க்கை அனுபவமாக, என் வாழ்க்கையாக மாறுகிறது. உண்மையை வெளிப்படுத்துகின்ற தூய ஆவியானவர் உலகம் அறிய முடியாத உண்மைகளை, இறைவனுடைய பேரன்பும் தகுதியற்ற அருளையும் தூய ஆவியானவர் விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, அற்புதங்கள் ஆற்றுகின்ற ரகசியம் பொதிந்துள்ள வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அவர் உங்களோடு தங்கி இருக்கின்றார், உங்களுக்குள்ளும் இருக்கின்றார் என்ற இந்த வார்த்தைகள் சுய பலத்திலிருந்து விலகி ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அனுபவிக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களும் மனித திறமையினால், மனித முயற்சியினால் வருவது அல்ல. இயேசுவின் மீது அன்பு கொண்டு சரணடையும் பொழுது, அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார், அவர் எனக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி மனதார ஏற்று வாயால் அறிக்கையிடுகின்ற அந்த தருணமே தூய ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட தொடங்குகின்றார். அந்த தூய ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவருடைய கொடைகளான அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி, குணமாக்கல்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் என்று அனைத்து ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் எங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக மாறத் தொடங்குகின்றது. ஆகவே இந்த நற்செய்தியின் ரகசியம் நாம எதையும் செய்வது அல்ல, மாறாக நமக்குள்ளே இருக்கும் கடவுள் நமக்காக அனைத்தையும் செய்ய அனுமதிப்பது. இந்த உண்மையை உணர்ந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் கிறிஸ்தவ மதம் என்பது ஒரு போராட்டமாக தெரிவதில்லை. அது அவனுக்குள் இருக்கின்ற உயிருள்ள இறைவனின் மேற்புல அனுபவமாக, வெளிப்பாடாக, மகிழ்ச்சியின், அமைதியின், நிறைவின், நிம்மதியின் அனுபவமாக, ஆசீர்வாதத்தின் அனுபவமாக மாறுகிறது. இந்த ரகசியத்தை உணர்ந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவே வாழுகின்றார் என்று சொல்ல முடியும். என்பதவர்களே, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே கிறிஸ்தவ வாழ்வின் மிகப்பெரிய மர்மத்தை தன்னுள்ளே கொண்டுள்ள வார்த்தை, உங்களுடைய பலவீனமான நிலையில் எவ்விதமாக கடவுளுடைய கட்டளையை கடைபிடி. இந்த மர்மத்தை அவிழ்ப்பதற்கு கிரேக்க சொற்களின் ஆழமான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. கடைபிடித்தல், கீழ்ப்படிதல் என்கின்ற இந்த மொழிபெயர்ப்பு வார்த்தை உண்மையாகவே கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற தேரையோ என்ற வார்த்தை ஒரு புதையலை பாதுகாத்தல் என்கின்ற அர்த்தத்தோடு கண்ணிமைக்காமல் கவனித்தல் அல்லது ஒரு பொக்கிஷத்தை பாதுகாப்பது போல் போற்றி வைத்தல் என்பதுதான் இதனுடைய சரியான விளக்கம். ஆகவே ஒரு கட்டளையை நிறைவேற்றுவது வேலை அல்ல, அது ஒரு காதலன் தன் காதலி கொடுத்த ஒரு ரோஜா மலரை எவ்வளவு வாஞ்சியோடு கையில் வைத்திருப்பானோ, அதே போல இந்த தெரியோ என்கின்ற இந்த வார்த்தை, ஏன் அந்த மலர், அந்த ரோஜா மலர் வாடினாலும் அதை தூக்கி எறியாமல் அதை கவனமாக வைத்திருப்பாளோ, அதே போல பலவீனமானவர்களாக நாங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, உமது வார்த்தை எனக்கு புதையல் என்று அதை நீங்கள் உங்கள் இதயத்தில் வைத்திருப்பதை கடைபிடித்தலாகும். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கின்ற இந்த வார்த்தை, மொனே என்கின்ற இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் நிரந்தர தங்குமிடத்தை குறிக்கின்ற வார்த்தை. ஒரு விருந்தினராக வந்து போவது அல்ல. தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிரந்தரமாக உங்களை நிரப்பி தங்களுடைய வீடாக உங்களை மாற்றிக்கொள்கின்றார். அவை பலவீனமான என்னால் இது எப்படி சாத்தியமாகும் என்கின்ற கேள்வி நிச்சயமாக இறைவனுடைய கட்டளைகளை பலவீனமான எம்மால் கடைபிடிக்க இயலாது. இந்த சிக்கல் கலாத்தியர்களின் திருமுகத்திலே பவுல் தெளிவாக மறுபடியும் பேசியிருக்கிறார். முதலில் நீங்கள் கட்டளைகளை கடைபிடித்து அதன் பிறகு கடவுள்
உங்களிடம் வருவது அல்ல, மாறாக நீங்கள் இயேசுவின் மீது அன்பு கொள்ளுகின்றீர்கள். அவரது தகுதியற்ற அருளை எண்ணி அவரது வார்த்தையை ஒரு புதையலாக இதயத்தில் வைத்து அந்த வேளையிலே உடனடியாக தந்தையும் மகனும் தூய ஆவியானவரும் வந்து உங்களுக்குள் குடிகொள்ளுகின்றார்கள். இப்பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற அந்த தெய்வீக ஆற்றல், அந்த தூய ஆவியானவர் துணையாளராக இருக்கின்றவர். நீங்கள் செய்ய முடியாத கீழ்ப்படிதலை உங்களுக்குள் இருந்து அவர் செய்ய தொடங்குகின்றார். ஆண்டவரே, என்னால் முடியாது, ஆனால் நீர் என்னுள் குடிகொள்கின்றீர், நீர் எனக்குள் இருந்து இதை செய்யும் என்று சரணடைவது சரியான கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றும் முயற்சி அல்ல, மாறாக அது ஒரு மனிதனை கடவுளின் இருப்பிடமாக ஒரு புதிய மனிதனாக மாற்றுகின்ற ஒரு அதிசயம். ஆகவே கடைப்பிடித்தல் என்பது உங்கள் பலத்தால் சட்டத்தை நிறைவேற்றுவது அல்ல. பல சித்தாந்தங்களும் பல உலகளாவிய மதங்களும் சொல்வதை போல உங்கள் பலத்தால் சட்டத்தை நிறைவேற்றுவதும் நெறிமுறையான வாழ்வை வாழ்வதும் அல்ல. அது உங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் வார்த்தையை மட்டுமே பற்றி கொண்டு நீங்கள் அதை பற்றி கொள்ளும் பொழுது, அதை உங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கும் பொழுது, அதை அவதானிக்கும் பொழுது, நீங்கள் 1000 தடவை கீழே விழுந்தாலும் அந்த வார்த்தையை, அந்த வெளிப்பாட்டை, அந்த நற்செய்தியை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு தருணமும் அவர் உங்களுக்குள் வந்து குடிகொள்கின்றார். அவர் உங்களுக்குள் வந்துவிட்டால் அவர் செய்ய முடியாதது ஏதுமில்லை. இந்த அனுபவத்திலே வாழ்ந்த திருத்தூதர்கள், புனிதர்கள் தூய ஆவியால் நிரம்பி வழிகின்ற பாத்திரங்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவேதான் பேதுருவின் நிழல் பட்ட நோயாளிகள் கூட குணமடைந்தார்கள். அது பேதுருவின் வல்லமையாலோ முயற்சியாலோ நடந்த ஒன்று அல்ல. திருத்தூதர் பணிகள் 5:15 நாங்கள் காண்கின்றோம். அவர் எவ்வளவு தூரம் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார் என்பதே காரணம். ஒரு பாத்திரம் விளிம்பு வரை நிறைந்திருந்தால் மட்டும் போதாது, அது நிரம்பி வழிய வேண்டும். தூய ஆவியால் நாம் நிரம்பி வழியும் பொழுது நாம் செய்யும் செயல்கள் மட்டுமல்ல, நமது இருப்பே ஒரு புதுமையாக மாறுகிறது. என்பவர்களே, திருத்தூதர்கள் நம்மை போல பலவீனமான மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவத்தினுடைய அந்த இரகசியத்தை அறிந்திருந்தார்கள். பலவீனமான என்னுள்ளே வல்லமையான கடவுள் குடிகொள்ளுகின்றார். இந்த உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புகின்ற ஒவ்வொரு தருணமும் ஆசீர்வாதங்கள் மடை திறந்து எங்கள் வாழ்க்கையை நிரப்பும். தூய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பார். அது ஒரு முறை மட்டும் நடக்கின்ற நிகழ்வு அல்ல, அது ஒவ்வொரு நொடியும் நிகழ வேண்டிய சரணாகதி. இந்த உண்மையை, இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும். இந்த ஆவியின் நெருப்பு உங்கள் வாழ்வில் பல புதுமைகளை நிகழ்த்தும். இந்த அற்புதங்கள் நிறைந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை வாழ இறைவன் உங்களை அழைத்திருக்கிறார். சாதாரணமான சின்ன சின்ன காரியங்கள் அல்ல, மாறாக பெரிய பெரிய அற்புதங்களும் முடியாது இயலாது என்று மனித மட்டங்களில் இருக்கின்ற குணமாக்கல்களாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம். இவை அனைத்தும் வாழ்க்கை அனுபவமாக உங்களுக்கு மாறத் தொடங்கும். இது வெறும் அறிவு அல்ல, இது வாழ்க்கை அனுபவமாக. இந்த வாழ்க்கை அனுபவத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாக மாறுவீர்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்று அந்த நற்செய்தியை மனதார ஏற்று அறிக்கையிட்டு தூய ஆவியால் தொடர்ந்து நீங்கள் நிரப்பப்பட்ட அந்த தூய ஆவியானவர் பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு காத்திருந்து உங்களை நிரப்பும் பொழுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்கின்ற அந்த இறை பராமரிப்பை அனுபவித்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் நிம்மதியும் ஆவியினுடைய அனைத்து கனிகளும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப, உங்களுக்குள் குடிகொண்ட அந்த துணையாளர் அவர் தருகின்ற அனைத்து கொடைகளும் கனிகளும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி வேண்டி நிற்கின்றேன். திருத்தூதர் பேதுரு சொன்னதை போல இப்பொழுது உங்கள் வாழ்வை ஒரு மிக பெரிய சாட்சியாக, ஒரு விளக்கமாக மாறும். இது உனக்கு எப்படி சாத்தியமானது என்று யாராவது கேட்டால், இது என்னால் அல்ல, எனக்குள் குடிகொண்டுள்ள கிறிஸ்துவால், நான் நம்புகின்ற கிறிஸ்தவத்தால், அந்த கிறிஸ்தவத்தினுடைய நற்செய்தியினால் இது நடந்தது என்று அந்த தூய ஆவியின்
மழையில் நீங்கள் நனையுங்கள், அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி தாழ்மையோடும் மரியாதையோடும் பதில் தருவீர்கள். அந்த அற்புதமான சாட்சியத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற, வாழ்வின் சாட்சியத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற அனுபவம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. ஆமேன், ஆமேன். தூய ஆவியானவருக்கு போற்றி, தந்தையாகிய இறைவனுக்கு போற்றி. இயேசுவே ஆண்டவர், அவரையே மீட்பர். தாய் மரியாளே வாழ்க. ஆமேன், ஆமேன்.